இன்னும் எங்கள் தமிழ் மக்களுக்கான ஆக்கபூர்வமான நாடு எதுவுமே செய்ய இந்த காணாமலாக்கப்பட்ட அந்த தாய் தப்பன் இன்றைக்கு 16 ஆண்டு காலம் போராடி கொண்டு மனுக்களை வந்து ஏற்றுக்கொள்ள சொல்லி நீதிமன்றம் தேர்தல் திணைக்களத்துக்கு உத்தரவிட்டிருக்கு. அப்ப கேட்கும் போது ஏன் ஸ்ரீதரன் ஒளிம்பி வெளியால போகணும்? ஸ்ரீதரன் வந்து இந்த வடமாநிலத்துல ஒரு மக்கள் பிரதிநிதி. அரசே, நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம், ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி வணக்கம் சதீஷன், எப்படி இருக்கீங்க? வணக்கம், சுகமா இருக்கிறோம். என்னன்னு சொன்னா உங்களை எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். 2025 உங்களுடைய வேட்புமனு, அதாவது உள்ளூராட்சி தேர்தலுக்குரிய வேட்புமனு நிராகரிப்பு, அதன் தொடர்ச்சியாக உச்ச நீதிமன்றத்தில் வந்து நீங்க வழக்கு பதிவு செஞ்சிருந்தீங்க. தொடர்ச்சியாக அதுக்கான அனுமதி வந்து உச்ச நீதிமன்றம் வழங்கியிருப்பதாக தகவல் வெளியா இருக்கு. அதை பற்றி உங்களோட கருத்து? இப்ப வந்து எங்களுக்கு கொழும்புல இருந்து வந்த இப்ப செய்திகள் உங்களுக்கு காட்டியிருக்கு தானே. இந்த செய்திகளாக வந்திருக்கு. என்னன்னு சொன்னால், ஒரிஜினல் பிரப் சர்டிஃபிகேட்டை வந்து சேர்த்துக்கொண்டு அந்த வேட்பு மனுக்களை வந்து ஏற்றுக்கொள்ள சொல்லி நீதிமன்றம் தேர்தல் திணைக்களத்துக்கு உத்தரவிட்டிருக்கு. இப்போ அதை தேர்தல் திணைக்களமும் அதை சம்மதம் தெரிவிச்சிருக்கு. அப்ப இதுக்கு மேல் ஞாயிற்றுக்கிழமை நடந்த 180 முறைப்பாட்டில் 133 முறைப்பாடுகள் பேசி இணக்கம் காணப்பட்டது. மீதம் இருக்கிற 47க்கு தான் செவ்வாய்க்கிழமை விசாரணை தொடங்கி இன்றைக்கு தான் இந்த முடிவு வந்திருக்குது. இது எங்களுக்கு மேலே ஒரு எங்களோட மக்களுக்கு நாங்கள் சேவை செய்ய வெளிக்கிட்டதிலிருந்து இப்போ இடையில ஏற்பட்ட இந்த தடங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் மனவருத்தப்பட்டிருந்த நாங்கள் இப்போ எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. எந்தெந்த இடங்களுக்கு அனுமதி இப்போ வழங்கப்பட்டிருக்கு? குறிப்பா இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இதுபடி தென்மராட்சியும் பவுனியாவும் எங்களுக்கு உறுதிப்படுத்தி இருக்கு. இன்னும் ஒரு சொற்ப வேலையிலோ இல்லாட்டி ஒரு நள்ளிரவு வேலையில எங்களுக்கு முழுமையான இது தெரியும். ஏன்னா நாங்கள் இப்போ யாழ்ப்பாண தேர்தல் திணைக்களத்துக்கு அடித்து கேட்ட நாங்கள் இன்னும் அவைக்கு அந்த உடல் வரே அது கொஞ்சம் லேட் ஆகும் நினைக்கிறேன். இப்போ அதுக்கு பிறகுதான் இது நாளைக்கு தான் இதை பற்றி கொஞ்சம் விறுவிறுப்பாக கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குமுன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட தலைவர் இது சம்பந்தமான செய்தி வெளியானோன்னா என்ன உங்களுக்கு கருத்து தெரியும்? இப்போ எங்களுக்கு இப்போ இது வரைக்கும் இன்றைக்கு ஆளுக்கு இன்றைக்கு பிஸி தானே. அவரோட நாங்கள் கதைக்கிறோம்னு சொன்னால் எங்களுக்கு நேரம் கிடக்குது. எப்படியும் ஒரு 5-6 மணி பிறகு தான் கதைக்கலாம். ஆனால் ஆளுங்களுக்கு எடுத்து கதைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லாட்டி நாங்கள் எடுத்து கதைப்போம். இது ஆரம்பத்தில் பிறப்பு சான்றிதழ் வழங்காமையா வேட்புமனு தாக்கல் செய்யுது? அப்படி இல்லை. இதுக்கு முதல் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யக்குள்ள வந்து 18 வயசுல 35 வயசு ஆட்களுக்கு உட்பட்ட ஆட்களுக்கு வந்து பிறப்பு சர்டிஃபிகேட் பிரதி தான் ஒப்படைக்க சொல்லியிருந்தது. சரி, அதாவது பிறப்பு சான்றிதழ் பிரதி மற்றது போட்டோ பிரதி தான் ஒப்படைக்கிறது. மற்ற 35 வயசு மேற்பட்ட ஆட்களுக்கு போட்டோ பிரதி மட்டும். அப்போ இந்த நாங்கள் இப்போ இந்த 16ஆம் தேதி வந்த சுற்று நிறுவத்தின் படி நாங்கள் தேர்தல் திணைக்களத்தில் வந்து கட்டுப்பணம் செலுத்தினது 19ஆம் தேதி. அப்போ இந்த 19ஆம் தேதி தேர்தல் திணைக்களம் எங்களுக்கு அந்த சுற்று நிறுவனத்தை தந்திருக்கும், அந்த ஆவணத்தை தெரியப்படுத்தியிருக்கோம். ஆனால் எங்களுக்கு தெரியப்படுத்தவில்லை. இதுதானே இப்போ அதுக்காக நாங்கள் இப்போ அதில் பார்த்துக்கொண்டு நிற்கலாது. இதான் உண்மையாக நடந்த சம்பவம். ஆனால் இந்த 3ஆம் தேதி வேட்புமனு கட்டுப்பணம் செலுத்துகிற தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரையும் தான் கடைசி நாள். இப்போ நாங்கள் கட்டுப்பணம் செலுத்தினது 19ஆம் தேதி. இப்போ 20ஆம் தேதி எங்களோட ஆவணங்களை கொண்டு நாங்கள் வேட்புமனு ஏற்றுக்கொள்றது தயாரிக்கப்படுற என்ற கட்டத்தில் நாங்கள் அங்கே யாழ்ப்பாண கட்சியில் இருக்கிறோம். அப்போ இந்த காரணத்தை கொண்டு தான் எங்களெல்லாம் நிராகரிக்கப்படுது என்று தெரிவிக்கப்படுது. அப்போ இது எங்களுக்கு முதலே இதை அறிவித்தல் இல்லாட்டி தேர்தல் ஆணையத்தால் எங்களுக்கு இது கிடைச்சிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. அப்போ இன்றைக்கு இது இப்போ கிட்டத்தட்ட 20ஆம் தேதின்னு சொல்லிக்கல, அதில் 11 நாள், இன்றைக்கு 14 நாள் வழிக்கு பிறகு இந்த பிரச்சனையில வந்து ஒரு முடிவுக்கு சுமூகமான முடிவுக்கு வந்திருக்கு. அப்போ இதில் வந்து நாங்கள் நீதிமன்றத்துக்கும் தேர்தல் திணைக்களத்துக்கும் நன்றி சொல்றோம். நீதிமன்றத்தில் அந்த இன்றைக்கு வழங்கப்பட்ட தீர்ப்புல ஸ்பெசிபிக்கா என்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது? அதாவது ஒரிஜினல் பிரப் சர்டிஃபிகேட்டை ஏற்றுக்கொண்டு நிராகரிக்கப்பட்ட அந்த மனுக்களை வந்து ஏற்றுக்கொள்றதுக்கு வந்து தேர்தல் திணைக்களத்துக்கு உத்தரவிட்டிருக்கு. நீங்கள் என்ன சொல்றது, வேட்புமனுக்கு தாக்கல் செய்த அனைத்து இடங்களையும் அதாவது ஒரிஜினல் பிறப்பு சான்றிதழை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு அனுமதி வழங்க சொல்லி தான் தேர்தல் திணைக்களத்துக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டு. அப்படி பார்த்தா நீங்கள் போட்டியிட்ட அனைத்து இடங்கள், அதாவது வேட்புமனு தாக்கல் செய்த அனைத்து உங்களுக்கு வெற்றி நாங்கள் சரியாக எங்களோட ஆவணங்களை தேர்தல் ஆணையத்தின் சட்டத்திட்டத்தின்படி நாங்கள் கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் எல்லாம்
எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுது. அப்போ அதுக்கு நாங்கள் வந்து பிறப்பு சான்றிதழ் ஒரிஜினலையும் நாங்கள் கொண்டு போவோம். அங்கே கேட்டால் அதை நாங்கள் அந்த ஆதாரத்தையும் கொடுக்க தயாராக இருக்கு. இதுக்கான நடவடிக்கை இப்போ இது அநேகமாக நாளைய அளவில் தெரியும். இந்த இப்போ நான் வெள்ளிக்கிழமை போகணுமா இல்லை நாளைக்கு போகணுமான்றது காலையில் தெரியும். இப்ப இந்த தீர்ப்பு வந்து கிழக்கு மாநிலத்துக்கும் செல்லுபடியாகும். அதான் நாடள ரீதியாக வந்து 400க்கும் மேற்பட்ட நிராகரிப்பு நடந்தது. அப்போ இதில் வந்து மலைய மக்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நிராகரிக்கப்பட்டிருக்கு, முஸ்லீம் காங்கிரஸ் நிராகரிக்கப்பட்டிருக்கு. இப்போ அவைன்ற கடைசி புத்தளம் நகரம் மற்றது கற்பட்டி பிரதேச சபையில் எல்லாம் வந்து இன்றைக்கு விசாரணை 2 மணி வரைக்கும் இடைக்கால தடை போட்டிருந்த நீதிமன்றம் எந்த தேர்தல் வேலைகளும் செய்யக்கூடாது. அதன்படி இன்றைக்கு வந்து இப்போ 2 மணிக்கு பிறகு எங்களுக்கு இப்போ அங்கே இருந்து இந்த தகவல் வந்திருக்குது. இப்படி பிரச்சனையெல்லாம் சுமூகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி செய்ய சொல்லி வந்தபடியாக தான் நாங்கள் இப்போ கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். மாநிலத்தில் நீங்கள் கணிசமான இடங்கள்ல வேட்புமனு தாக்கல் செய்திருக்கீங்க. நாங்கள் வந்து கிழக்கு மாநிலம் திருவண்ணாமலை மட்டும்தான். திருவண்ணாமலையில அனைத்து பிரதேச சபைகளிலும் போட்டியிட தாக்கல் செய்து அங்கே 4 கிடைச்சிருக்கு. 4 கிடைக்காத இடங்களுக்கு மினி இந்த தீர்ப்பின்படி இந்த தீர்ப்பின்படி அந்த பிறப்பு சான்றிதழ் பிரச்சனை இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளப்படும். அது இப்போ அது வவுனியா இருந்தாலும் சரி, கிளிநொச்சியா இருந்தாலும் சரி, இப்போ யாழ்ப்பாணத்தில் இப்போ எங்களோட தென்மராட்சி வடமராட்சி, இப்போ வடமராட்சி பருத்தித்துறையை தவிர மற்ற எல்லாம் நிராகரிக்கப்பட்டது தானே. இப்போ அதில் தான் சிறு தவறுகள் இருந்தால் அதை எல்லாத்தையும் திருத்தி அதுக்கான ஆவணப்படுத்தி அதை ஏற்றுக்கொள்ளுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. பெரிய பிள்ளையண்டா அது ஒன்றும் செய்யலாது. பிள்ளைன்னு சொன்னா இது பிறப்பு சான்றிதழ் மட்டும்தான். இல்லை என்னன்னு சொன்னா டாக்டர் ஏற்கனவே இப்போ என்ன சொல்றோம் வேட்புமனு நிராகரிப்பு உடனே வேறொரு கட்சிக்கு வந்து நாங்கள் ஆதரவு தெரிவிக்கப்படும் சொல்லியிருந்தேன். இந்த கட்சிகள் இப்போ உங்களுக்கு அந்த நீதிமன்றம் அனுமதிச்சத பிறகு வந்து அந்த கட்சிகள் என்ன மனதில் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ நாங்கள் போட்டிடுறோம்னு சொன்னால் கொஞ்சம் ப்ரெஷர் தான். ஆனால் இருந்தாலும் இப்போ எங்களுக்கு வந்து யாழ் மாவட்டத்தில் வந்து இப்போ எல்லா பகுதியும் நாங்கள் கிடைக்கும் என்று இப்போ சொல்ல வரையில்லை. இப்போ மாநகர சபையை நாங்கள் அது ஏற்கனவே அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதை பற்றி அதை கட்சி வேலையே இல்லை. அப்போ மாநகர சபைக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கணும்னுங்க. அப்போ அது தீர்மானிக்கப்படும். நாங்கள் இப்போ டாக்டரோட கலந்து ஆலோசித்து அது தீர்மானிக்கப்படும். அதுக்காக நாங்கள் இப்போ வந்து நாங்கள் இன்னாருக்கு தான் அதை செய்வோம், இன்னாருக்கு அதை செய்வோம், அதை வந்து சஸ்பெண்டாக வச்சு செய்யும் போது தான் அது கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்குது. சரிதானே? அப்போ இப்போ நாங்கள் எங்களுடைய நோக்கம் வந்து தேசிய அரசாங்கத்தையும் தமிழரசு கட்சியையும் இந்த சபைகளை கைப்பற்றப்படக்கூடாதுன்றதான் நாங்கள் எண்ணமாக இருக்கிறோம். அதான் முக்கியமான. ஏன்டா எங்களுடைய பிரதேசங்களை தேசிய அரசாங்கம் வந்து மத்தியில் வந்து அவை ஆளட்டும், அது பிரச்சனை இல்லை. எங்களோட வடக்கு கிழக்கு உள்ளூராட்சி மன்றங்கள் பிரதேச சபை நகரங்களை வந்து நாங்கள் ஆளுவோம். ஏன்னா எங்களோட பகுதி எங்களுக்கு தான் தெரியும். இந்த பகுதியில் எந்தெந்த குறைபாடுகள் இருக்குது, அதை எங்களோட மக்கள் ஒன்று சொந்தங்கள் பந்தங்கள் நண்பர்கள்னு சொல்லி நாங்கள் ஒன்றாக வாழ்கிற இடத்துல தேசிய கட்சிக்காரருக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அப்போ அவர்களுக்கு வாக்களிப்பின்மை இருந்தால் ஒரு சிவரில் சித்திரங்கிற மாதிரி தான் முடியும். ஏதானே? அதே மாதிரி தமிழரசு கட்சி இவ்வளவு காலமும் 16 ஆண்டு காலமும் எங்களுடைய தீர்வுகளையும் பெற்றுத்தராமல் எங்களுடைய வீட்டு திட்ட பயனாளிக்கு வந்து வீட்டு திட்டங்களில் காசுகளை முழுமையாக கொடுக்க விடாமல் அவரிடத்தில் வந்த காசுகளை திருப்பி அனுப்பி கொள்ளையடித்து கொண்டிருந்த தமிழரசு கட்சியும் இந்த வடக்கு கிழக்கில் வந்து விரட்டி அடிக்கணும் என்றதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதில் மக்களும் அதில் தெளிவாக தான் இருக்கிறார். அதை இன்னும் நாங்கள் அதை மக்களுக்கு தெளிவை ஊட்டி ஒரு புதிய அநீதிக்கு எதிரான குரல் என்ற இதில் நாங்கள் கொண்டு வருவோம். அப்போ எங்களுக்கு வந்து இப்போ ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கு. ஆவடியை தூக்கி வச்சுட்டோம், இனி ஆட்டி தான் இறக்குவோம். 2025 உங்களுக்கு உள்ளூராட்சி தேர்தலில் எந்த கட்சி ஒரு போட்டியாக இருக்கும் நீங்க நம்புறீங்க? நாங்கள் வந்து ஆரையும் போட்டியா நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் ஆரையும் போட்டியா நினைக்கவும் இல்லை. நாங்கள் வந்து எங்களோட மக்களை நம்பித்தான் நாங்கள் கேட்கிறோம். எங்கிற மக்களுக்கு நாங்கள் செய்யணும் என்ற ஆர்வத்தோடு தான் நாங்கள் வந்து இறங்கி இருக்கிறோம். இதில் எங்களுக்கு அவை போட்டி அனுப்பணும் இவை போட்டி அனுப்பணும் இல்லை. அந்த அளவுக்கு நாங்கள் துணிஞ்சு எங்களை கணிச்சு எங்களுடைய மக்களுடைய செல்வாக்கு எங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லித்தான் நாங்கள் இந்த தேர்தலில் இறங்கி இருக்கிறோம். அதனால வந்து எங்களுக்கு அவர் சவாலாக இருப்பார்கள், இவர்கள் சவாலாக இருக்கப்பட்டு எங்களுக்கு அந்த ஐயப்பாடு எங்களுக்கு கிடையாது. தெளிவாகவே நான் சொல்றேன். ஏற்கனவே எங்களுடைய 8 மாச மக்களுடைய வளர்ச்சி, அதாவது எங்களுடைய ஆதரவை கண்டுதான் மற்றாக்கள் மிரண்டது. நாங்கள் மிரளவில்லை. நாங்கள் இப்போ 14 நாள் பொறுமையா இருந்த நாங்கள் நீதிமன்றத்துக்கு எங்களுடைய மருத்துவருடைய இன்றைக்கு ஒரு மருத்துவரை பற்றில ஒரு அபிப்பிராயம் ஒன்றுக்கு என்னன்னு சொன்னா, நீங்கள் நேற்று ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டுங்க, அதை பார்த்தேன். இன்றைக்கு இந்த ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்ன்றது யாரால தெரிய வேண்டி வந்தது? மருத்துவரால்.
பார்லிமெண்ட்ல என்ன நடக்குதுன்னு யாரால தெரிய வேண்டி வந்தது? மருத்துவரால். ஒரு செல்வாக்கு மிக்க அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல சாவச்சு மருத்துவத்துறைக்கு ஊழல வழியில உணர்ந்து யாரு? மருத்துவர். அப்ப அந்த மருத்துவருக்கு கிடைச்ச பரிசு என்ன? 28 வழக்கு. 28 வழக்கு. ஆனா இந்த மக்களுக்காக செய்ய வழிகிட்ட அந்த மருத்துவர் இன்று வரைக்கும் ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்லயும் போய் அவர் மக்களுடைய பிரச்சனையை கலைக்கிறாரு ஒழிய எதையுமே யாரையும் குழப்புறது நோக்கத்திலேயோ இல்லாட்டி அந்த சபையை நடத்தக்கூடாத எண்ணத்துல அவருக்கு கதைக்க இல்லை. அங்களுடைய மக்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் இந்த திட்டத்தை செய்தீங்க, இந்த திட்டத்துக்கு வந்த காசு எவ்வளவு செலவழிச்சுக்கிறீங்க, மிச்ச காசு என்ன நடந்து கணக்கு தான் கேட்கிறேன். அப்ப கேட்கும் போது ஏன் ஸ்ரீதரன் ஒளிம்பி வெளியால போகணும்? ஸ்ரீதரன் வந்து இந்த வடமாநிலத்துல ஒரு மக்கள் பிரதிநிதி, நாங்களும் ஒரு மக்கள் பிரதிநிதியா எடுத்து விட்டபடியாத்தான் அங்க போய் நாங்க சனம் போய் கேட்க இயலாது. நாங்க ஒரு தேர்ந்து எடுக்கப்படுற ஆள் தான் எங்களோட மக்களோட அபிலாஷையில போய் அந்த டிசி மீட்டிங்ல பேசலாம். அப்ப ஸ்ரீதரன் ஏன் ஒளிவி போறார்? ஏன் ஊழல் செய்தவர்களை காப்பாற்றுறதுக்காண்டி வெளியில ஒளிவி போனாரா? இல்லாட்டி அர்ஜுனாண்ட கேள்விக்கு பதில் சொல்லலாம் அவங்க வெளியால போனாரு? இப்ப இதுல நான் தெளிவாக சொல்லக்கூடிய என்னன்னு சொன்ன ஆறும் உண்மையிலேயே ஒரு நேர்மையாக வந்து செய்ய வார ஒரு மனிதனை செய்ய விடுங்கோ. அதுல உங்களுக்கு அவர் கதைக்கிற கதையில அவருக்கு நல்ல தெளிவா மொழியாற்றல் இருக்குது. தமிழ் நல்ல மொழியாற்றல் இருக்குது, ஆங்கிலம் நல்ல மொழியாட்டம் இருக்குது, சிங்களமும் நல்ல ஆக்கவும் இருக்கு அந்த. அப்ப அந்த நல்ல தெளிவா தான் கதைக்குது. அப்ப தெளிவாக உங்களுக்கு கதைக்கு அந்த விலங்கு 3 நேரம் எடுத்து கேட்டு பாருங்க, என்னத்தை கதைக்கிறாரு, என்னத்தை பேசுறாருன்னா உங்களுக்கு அந்த அது இந்த கருத்து விளங்கி கொள்ளும். ஆனா அந்த கருத்துல விளங்கி கொள்ளாமல் தயவு செய்து தேவையற்ற வார்த்தையில வெளியில விடாது. சரிதானே? அந்த அளவுக்கு சொத்து சேர்க்கணுன்ற எண்ணத்துல வேற இல்லை. சொத்து சேர்க்கணும் ஆசையோட இருந்திருந்தா அந்த மருத்துவத்துறைக்குள்ள இருந்து அந்த ஊழல்வாதியோடைய சேர்ந்து அந்த பயணிச்சிருக்கலாம், இல்லாட்டி வெளிநாடு போயிருக்கலாம், நல்லா சம்பாதிச்சிருக்கு. இன்றைக்கு இந்த சாவச்சேரியில இந்த மருத்துவத்துறைக்குள்ள ஊழலை வழி கொண்டு வந்ததால அந்த மனுஷன் தனியை நின்று போராடி கொண்டிருக்குது. 28 வழக்கையும் சுமந்து போராடி கொண்டு எவ்வளவு முடியும்? ஆறாவது இருக்கா இந்த 16 ஆண்டு காலத்தில் நீங்க இப்படிப்பட்ட ஒரு 3 மொழி அறிவிலையும் திறம்பட பேசி மக்களோட பிரச்சனையை வெளியில கொண்டு வர தன்மை எந்த எம்பிக்கு இருந்தது? நீங்களுக்கு அதுக்கு சொல்லுங்க 16 ஆண்டு காலத்துக்கு. அப்ப நல்ல ஒரு மனிதனோட நீங்கள் ஒரு மக்களுடைய பிரச்சனையை இது சரி நீங்க முதல் பிளவு விட்டு இருக்கலாம். சரி இப்ப ஒரு மக்களோட பிரச்சனையை கைக்க வரும்போது அந்த ஒன்று சேர்ந்து போங்கல. ஏன் நீங்க வேட்டியம் இழுத்து மடிச்சு கட்டிக்கொண்டு கோபத்தோட வெளியேறுறீங்க? அப்ப நீங்கள் என்ன புலா விட்டுனீங்களானே? அப்ப என்னன்றி உங்களுக்கு மக்கள் இனி அடுத்த முறை உங்களுக்கு வாக்களிக்கிறது? இதுதான் உண்மையான பிரச்சனை. என்ன பொறுத்தவரையில தேசிய அரசாங்கம் வந்து இங்க அபிவிருத்தி பிரச்சனை செய்யறது அது அவை ஓல் ஸ்ரீலங்காண்டுன்னா அந்தந்த இடங்கள்ல அவை அபிவிருத்தி செய்யறது அது அரசாங்கத்துல கடமை, இல்லாட்டி அது அவை நாடிலண்டா போய் சரிதானே? உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு ஒரு இந்த அரசாங்கம் நல்ல நன்மை செய்யறேன்னு சொன்னா அரசியல் கைதிகளை விடுதலை செய்யணும். இன்றைக்கு வவுனியால வச்சு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அரசியல் கைதிகளை இப்போதைக்கு விடுதலை செய்ய இயலாது, பயங்கர தடைச்சட்டத்தை எடுக்க இயலாது. அந்த அதுவரை இதை செய்தால் நாங்கள் இந்த அரசாங்கத்தை பாராட்டலாம். இப்ப வரைக்கும் இந்த அரசாங்கத்தை பாராட்ட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. அரசாங்கம் சொல்லி வந்ததுல இருந்து இன்னும் எங்கள் தமிழ் மக்களுக்கான ஆக்கபூர்வமான நாடு எதுவுமே செய்ய. இந்த காணாமலாக்கப்பட்ட அந்த தாய் தப்பன் இன்றைக்கு 16 ஆண்டு காலம் போராடி கொண்டு இருக்கு. அதுகளுக்கு ஏதாவது அந்த காணா போன ஆட்கள் இறந்து போயிட்டார்கள் இல்லாட்டி இருக்கிறார்கள் ஏதாவது யாராவது சொல்றீங்களா? அப்ப அதாவது சொல்ல வேண்டியதானே எல்லாரும் சரி அதை செத்து அவை இறந்துட்டும் உறுதிப்படுத்தி மரண சான்றிதழ் கொடுக்கலாம் தான். எதுவுமே இல்லாமல் இந்த 16 ஆண்டு காலம் போராடி கொண்டு இருக்குது. ஆனா அதுவரை அந்த போராட்டத்தையும் பற்றி சில பேர் அரசியல் பிளப்பு நடத்துறாங்க. இந்த எங்கட நல்ல மாண்புமிகு எங்கட நல்ல மதிப்புக்குரிய செல்வநாயகத்தாட்ட 127வது பிறந்த நாள் நடந்தது. அந்த பிறந்த நாள்ல தமிழரசு கட்சியின் வார்த்தைகள் எப்படி இருக்குது? யார் பேசுறீங்க? அது நல்ல மனுஷன், நல்ல உத்தமமான மனுஷன். அந்த மனுஷன் பிறந்த நாள்ல வச்சு இவங்கள் எல்லாம் 16 ஆண்டு காலம் களவுகள் கொள்ளையில் அடிச்ச வெள்ள வேட்டிக்காரர் எல்லாம் போய் ஐர நின்று கதைக்கு இருக்கு. என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? அதனால நான் சொல்றேன், இந்த முறை இந்த தேர்தலில் வாக்களிக்காத, அதாவது இதுவரை காலமும் வாக்களிக்காமல் ஒதுங்கியிருந்த மக்களையும் வாக்களிக்க வேண்டும் நான் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்றேன். ஏன்னு சொன்னால் வாக்களிக்க நீங்க தவறுதலால உங்களோட மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு எம்பி கலந்து ஒன்று இருக்கு சரிதானே? பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு விலைகள் வந்து குறைஞ்சு கொண்டு போகும், அபிவிருத்தி நிதிகள் குறைஞ்சு கொண்டு போகும். காரணம் என்னன்னு சொன்னால் வாக்களிக்காம ஒதுங்கி இருக்காதீங்க.
அப்படித்தான் உங்களுக்கு ஒருத்தருக்கும் வாக்களிக்க விருப்பம் இல்லைன்னா பெட்டியில முட்டை போடுங்க, செல்லுபடியற்ற ஓட்டுக்குள்ள வாக்கு காப்புல சேர்க்கப்படும். ஓடா விட்டீங்கன்னு சொன்னால் வாக்கு சேர்க்கப்படாது, விகிதாசாரம் குறையும். அதால இந்த முறை நல்ல தெளிவாக மக்கள் தெளிவாகிட்டார்கள். நாங்கள் அந்த அளவுக்கு சொல்ல தேவையில்லை, மக்கள் தெளிவாகிட்டார்கள். நல்ல தரமான எண்ணத்தோட என்கிற மருத்துவத்தை இந்த புதிய அநீதிக்கு எதிரான குரல் என்ற இந்த நாங்கள் முன்னெடுத்து செல்ற இந்த புனித பாதைக்கு மக்கள் வந்து நல்ல ஆதரவு கொடுக்க வேணும் என்று நான் மிகவும் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.